أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அன்பு பெரியோர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 1400 ஆண்டுகளுக்கு முன்புதான் இஸ்லாம் தோன்றியது. அதற்கு முந்தைய மார்க்கம் மதம் கிறித்தவம் இருக்கிறது, யூதம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அதற்கு முன்பாக நீண்ட நெடுங்காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்து மதம்தான் இருந்து வருகிறது. எனவே மார்க்கங்கள் மதங்கள் அனைத்திற்கும் மூலம், அனைத்திற்கும் தாய் மதம் இந்து மதம்தான் என்று இன்று பரவலாக பலரால் பேசப்பட்டு வரலாற்றில் திரிக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை சரி செய்து சீர் செய்து இஸ்லாம் தான் முந்தியது என்பதை நிறுவும் நோக்கத்தில்தான் நாம் சிலவற்றை இங்கே பேசி வருகிறோம். அது சார்ந்த வீடியோக்கள் 3 இதற்கு முந்தி நாம் போட்டியிருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகைக்கு பிறகு அறியப்படுவதாகும். ஆனால் அதன் கொள்கையும் கோட்பாடுகளும் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து தொடர்ந்து வரக்கூடியது என்பதை நாம் அதை நிறுவி இருக்கின்றோம். கடைசியாக நாம் பேசிய வீடியோவில் தமிழகத்துடைய கடைக்கோடி இடமான ராமேஸ்வரம் என்ற ஊரை குறிப்பிட்டும் அதில் இருக்கக்கூடிய ஹாபில் காபில் தர்காவை குறிப்பிட்டும் பேசியிருந்தோம். இந்த ஹாபீலும் காபீலும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதலாவது புதல்வர்களில் உள்ளவர்கள், முதல் முறையில் உள்ள புதல்வர்கள் என்பதையும், அவர்களுக்கு மத்தியில் ஒரு திருமணம் சம்பந்தமாக பெண்ணின் சம்பந்தமான சண்டை ஏற்பட்டு அதனால் ஒருவர் இன்னொருவரை கொன்றுவிட்டு அங்கே புதைத்தார் என்ற வரலாறை குர்ஆன் சொல்கிறது. அவற்றை நாம் எடுத்து கூறியிருந்தோம். அதில் நாம் வியக்கத்தக்க மற்றும் அதிசயத்தக்க இன்னொரு எதிர்பாராத நிகழ்வு என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் தான் அந்த தர்காவை காண்பித்து இது முந்திய மனிதர்கள், முதலாவது மனிதர்களுடைய வரலாற்று தளம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அதற்கு அப்பால் அருகில் இருக்கக்கூடிய இந்துக்கள் புராதனமான வழிபாட்டுக்கு உட்படுத்தி இருக்கின்ற காசி ராமேஸ்வரம் என்று தம்முடைய இறுதி நிலைக்கு முக்திக்கு வழி என்று பேசக்கூடிய அந்த கோவில்கள், ராமநாத சுவாமி கோவில் உள்ளிட்ட சிலவற்றை பற்றி நாம் ஆய்வு செய்தபோது நமக்கு கிடைத்த அரிய தகவல்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. அவற்றை பார்த்தால் இஸ்லாம் தான் முந்தியது என்பதை இலகுவாக நாம் புரியலாம். அருமையானவர்களே, ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மிகவும் போற்றக்கூடிய ராமநாத சுவாமி கோவில், அந்த கோவில் உள்ளே கற்ப கிரகத்தின் அடியில் ஒரு கபர் இருப்பதாகவும், அந்த கபரில் அடக்கப்பட்டிருப்பவர்தான் கொலை செய்யப்பட்ட ஹாபில் என்றும் அறியப்படுகிறது. காகம் அங்குதான் காபீலுக்கு வழிகாட்டி அந்த இடத்தை தோண்ட வைத்ததாகவும், அதில்தான் அவர் புதைத்தார், அங்கு புதைக்கப்பட்டவர்தான் ஹாபீல், அதன் மேல்தான் அன்றைய மக்கள் வழிபாடுகளை தொடங்கி இன்று அது கோவிலாக பரிணாமம் பெற்றிருக்கிறது என்பதை அங்கே நிறுவப்படுகிறது. இது இப்படியே இருக்க, அதற்கு பக்கத்தில் இன்று வரை நம் சிந்தனைக்கு வராத ஒரு இடம் இருக்கிறது. அதையும் நாம் முந்தைய வீடியோவில் லேசாக குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த கோவிலின் பெயர் கோதண்டராமர் கோவில். கோதண்டராமர் கோவில் என்ற அந்த வரலாற்றை நாம் சற்றே உள்வாங்கி பார்த்தால் அதிசயிக்கத்தக்க பல நிகழ்வுகள் அதன் உள்ளே இருப்பதை நாம் அறியலாம். கோ, தண்டம், ராமர், இந்த மூன்றையும் பார்த்தால் ஒரு அரசனின் கையில் இருக்கும் ஆயுதம். அப்படியானால் அரசனாக ராமரும் அவர் கையில் இருக்கும் தண்டம் ஆயுதம் என்றும் அதற்கு பொருள் வருகிறது. ஒருவர் தன் கையில் ஆயுதத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்? அதுதான் அங்கே காபிலுடைய உருவமாக பார்க்கப்படுகிறது. காபில் தன்னுடைய சகோதரனை அடித்துக் கொள்வதற்காக கையிலேந்திய அந்த தண்டம்தான் கோதண்டம் என்று நாம் அறியலாம். அவருக்கான கோவில்தான் அங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதன் இன்னொரு சாட்சி என்று நாம் சொன்னால், உலகத்தில் எந்ததொரு கோவிலிலும் இல்லாத ஒரு விஷயம் அங்கே இருக்கிறது.
அங்கே அதே கோவிலில் இன்னொரு சன்னதி இருக்கிறது. அந்த சன்னதிக்கு பெயர் காக புஜண்டர். காக புஜண்டர். காகத்திற்கான ஒரு தலம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. காகமும் ஒரு தெய்வமாக அவர்கள் வணங்குகிறார்கள். அந்த காகம் எங்கிருந்து வந்தது, அது எப்படி தெய்வமாக மாறியது என்று சொன்னால், குர்ஆன் கூறுகிறதே அதுதான் அங்கே செய்தி. காபீல் ஹாபீலை கொன்று தன் தோளில் போட்டு சுமந்து கொண்டிருந்தார். எப்படி புதைப்பது என்ற எண்ணமும் சிந்தனையும் இல்லாமல் என்ன செய்வது என்று அறியாமல் அவர் சுற்றி கொண்டிருந்தார். அப்போதுதான் ஒரு காகம் அவர் கண்முன்னே வந்தது. அந்த காகம் அவர் கண்முன்னே 2 காகங்கள் வந்தன. ஒன்று இன்னொன்றை அடித்து சண்டையிட்டு கொண்டு ஒன்றை இன்னொன்று கொன்று விட்டது. கொல்லப்பட்ட காகத்தை உயிரோடு இருக்கக்கூடிய அதை கொன்ற காகம் மண்ணில் தன் அழகால் கபறுகளை தோண்டி அதற்குள்ளே அதை புதைத்த வரலாற்றை குர்ஆன் சொல்லுகிறது. அதை பார்த்துவிட்டுத்தான் காபீலும் தன் சகோதரனுக்கு கபரை தோண்டி அதில் உள்ளே அடக்கம் செய்தார் என்ற வரலாறு குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த வழிகாட்டியாக அமைந்த அந்த காகம், அதைத்தான் அவர்கள் காக புஜண்டர் என்ற பெயரிலே காபீலுடைய அதே நினைவு உள்ள அந்த கோவிலுக்கு இன்னொரு சன்னதியாக ஆக்கியிருக்கிறார்கள் என்பது இங்கே தெளிவு. அது மட்டுமல்ல, மேலும் அந்த கோவிலில் அக்னி தீர்த்தக்கல் என்ற ஒரு இடம் இருக்கிறது. தற்போது அது குளமாக பாவிக்கப்படுகிறது. அதன் கரையில் அதற்கான கற்களும் இருக்கின்றன. அந்த கற்களை படம் பிடித்து போட்டிருக்கிறார்கள் கருத்த நிறத்தில். ஓரங்களெல்லாம் பழுப்பு நிறத்தில் இருக்க நடுவில் மட்டும் கருத்த நிறத்தில் அந்த கல் தோன்றுகிறது. அந்த அக்னி தீர்த்தக்கல்லிற்கு அவர்கள் சொல்லக்கூடிய வியாக்கியானங்கள் பொருள்கள் என்னென்னவோ இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் இன்னொன்றை சொல்கிறது. ஹாபீலும் காபீலும் தம்முடைய இந்த வாதத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். நாம் இருவரில் யார் உண்மையாளர்கள் என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கட்டும், நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அதற்காக இருவருமே தங்களுடைய குர்பானியை முற்படுத்துகிறார்கள், பலியிட முன்வருகிறார்கள். இருவருமே தம்முடைய குர்பானியை அங்கே கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஒருவர் கொடுத்த நல்லதொரு ஆட்டை அறுத்து அதன் மாமிசத்தை கொண்டு வந்து வைக்கிறார், அவர் ஹாபீல். இன்னொருவர் காபீல், அவர் விவசாய பயிர்களில் அறுவடை செய்யப்பட்டு அதனுடைய தானியங்கள் அடித்தெடுக்கப்பட்ட பிறகு மிஞ்சிருக்கக்கூடிய அந்த கதிர்களை, அதாவது வைக்கோல்களை கொண்டு வந்து வைக்கிறார். ஒருவர் கொடுத்த ஆட்டின் இறைச்சியை வைக்கின்றார், இன்னொருவர் வைக்கோலை கொண்டு வந்து வைக்கின்றார். இந்த இருவரும் இவற்றை அங்கே முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, நாங்கள் இருவரும் எங்களிடத்தில் உள்ளதை இங்கே முற்படுத்தி வைத்திருக்கின்றோம். யாருடைய குர்பானியை நீ ஏற்றுக்கொள்கிறாயோ அவர்தான் தன் வாதத்தில் சரியானவர் என்பதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் முறையிடுகிறார்கள். அதை கேட்ட அல்லாஹ் தன் புறத்திலிருந்து ஒரு அக்னியை, நெருப்பை கீழே இறக்குகின்றான். அந்த அக்னி வந்து அந்த ஹாபீல் வைத்திருந்த கொடுத்த ஆட்டுடைய இறைச்சியை அப்படியே பொசுக்கிவிட்டது. காபீலுடைய அந்த வைக்கோல்கள் அப்படியே மிஞ்சி நின்றன. இந்த நேரத்தில், இது குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தி, இந்த நேரத்தில் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டது ஹாபீலுடைய குர்பானியைத்தான் என்று தெரிய வந்தபோது அது கண்டு இன்னொருவர் காபீல் சினமுற்றான். என்ன, நீதான் வெற்றி பெறுகிறாயா? உன் கருத்துத்தான் மேலோங்குகிறதா? நான் ஒருபோதும் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று மறுத்தார். முதல் மறுப்பு அங்குதான் ஏற்பட்டது. அங்குதான் முதலாக இறைவனுடைய வழிகாட்டலுக்கு மாறி ஏற்பட்டது. அவர் மறுத்தார். மறுத்துவிட்டு சண்டை செய்தார். நான் உன்னை கொள்வேன் என்றார். அந்த நிகழ்வு நடந்த இடத்தின் பெயர்தான் அக்னி தீர்த்தம். அதனுடைய அந்த அடையாளம் அப்படியே இன்றும் அங்கே காணப்படுகிறது. என்ன ஒரு விந்தை! காலங்கள் இவ்வளவு ஓடிய பிறகும், இவ்வளவு பேரழிவுகள், உலக மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட சில சாட்சிகள் நிதர்சனமாக நம் கண்முன்னே இருக்கின்றன. அவற்றை கண்டு நாம் உணர வேண்டும், அவற்றை ஆய்வின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய விஷயங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாகும். அருமையானவர்களே, இன்னும் இதுபோன்ற ஏராளமான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. இந்த கோவில்களுக்கும் அதன் வரலாற்றிற்கும் அது சொல்லுகின்ற செய்திக்கும்
சிலவற்றை பிரித்தெடுத்து பார்த்துவிட்டால் உள்ளே இருக்கும் ஒரிஜினல் அசல் நமக்கு இந்த உண்மைகளை புலப்படுத்துகிறது. எந்தளவிற்கு என்று சொன்னால், இந்து மக்கள் என்பவர்கள் தம்முடைய வழிபாட்டு காலங்களை நீண்ட காலமாக செய்கிறார்கள். ஆனால் தமக்கு இந்த வழிமுறைகளை காண்பித்தது யார் என்று அவர்களுக்கு தெரியாது. தம்முடைய மதம் எப்படி வந்தது என்று தெரியாது. அந்த மதத்தை இறைவன் யார் மூலமாக கொடுத்தனுப்பினான் என்பது தெரியாது. தங்களுக்கான வேதங்களை கொடுத்தனுப்பியவர் யார், அந்த வேதத்தில் பேசுபவர் யார், இதுவரையும் அவர்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் இருக்கிறார்கள். அப்படியானால் தங்களுடைய வழிபாட்டை மட்டும் செய்கின்ற அவர்கள் தங்களுக்கான இறைவன் யார் என்பதை விட்டுவிட்டார்கள். தங்களுக்கு வழிகாட்ட வந்த தூதரை விட்டுவிட்டார்கள். இவையெல்லாம் இங்கு நடந்திருக்கிறது. அதனால் அவருடைய மார்க்கங்களில் தலையெடுத்தவர்கள், முன்வந்தவர்கள், தம்மை அரிதாரத்தின் உச்சத்தில் கொண்டு வந்து வைத்தவர்கள், தம்மை அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் என்று காண்பித்துக் கொண்டவர்கள், இறைவனின் புறமிருந்து நாங்கள் தான் ஏஜெண்டுகளாக வந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் முன்வந்து தங்களுடைய கருத்துக்களை தாங்கள் விரும்பியதெல்லாம் உட்புகுத்தி இன்று அதை பல்வேறு கோணங்களிலே பல்வேறு திசைகளிலே மாற்றி மாற்றி கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் அசலிலே உள்ளே சென்று பார்த்தால் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய புதல்வரின் வரலாறு தான் தொடக்கமாக இருக்கிறது. அந்த வரலாற்றை தூய்மையோடும் எந்த கலப்பும் இல்லாமலும் இதுவரை உலகிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே வேதம் திருக்குர்ஆன் மட்டுமே. குர்ஆனில்தான் இதற்கான முழுமையான அடிப்படை செய்திகள் இருக்கின்றன. மற்றவற்றில் கலந்து போன விஷயங்கள் தான் இருக்கின்றன. எனவே குர்ஆனின் பக்கம் திரும்பி இதன் வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கும்போது வியப்பூட்டும் விஷயங்கள் வெளிவந்தன. இதைத்தான் நான் என்னுடைய ஆய்வாக பலமுறை நான் அங்கு சென்று எடுத்தேன். அவற்றை தமிழக அரசுடைய பல்வேறு இதழ்களிலும் எழுதினேன். அவற்றை அவர்கள் பிரசுரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இது. அருமையானவர்களே, படிக்க படிக்க ஆர்வம் தோன்றக்கூடிய, தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய விஷயங்களுடைய வீரியம் அதிகமாக இருக்க உண்மை இங்குதான் இருக்கிறது என்பது அழுத்தமாக நமக்கு தோன்றுகிறது. விரிவான ஆய்வுகளோடு உள்ளே சென்றால் இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம். இப்படி நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், இவற்றை எப்படி நாம் காண்கின்றோம், இவற்றை இந்துக்கள் எப்படி இங்கே கையில் வைத்திருக்கிறார்கள், இவற்றிற்கான புனிதங்கள் எங்கிருந்து தோன்றின என்பதையெல்லாம் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களிலே அவற்றை நாம் பேசப் போகின்றோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் இறைவன் ஒருவன்தான். அனைத்தையும் படைத்தவன் அவன்தான். இந்த உலகம் உட்பட அனைத்தையும் படைத்தவன் ஒரே ஒருவன்தான். அவன்தான் அல்லாஹ். அவன்தான் தான் படைத்த மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக மார்க்கங்களை கொடுத்தான். எனவே அந்த இறைவன் ஒருவன் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவன் கொடுத்த அந்த வழிகாட்டுதலிலும் மாற்றங்கள் இல்லை. ஒரே இறைவன் கொடுத்த ஒரே வழிமுறைதான் இன்றளவு உலகத்தில் இருக்கிறது. அதில் ஏற்பட்ட மாற்றங்கள், சிதைவுகள், அழிவுகள் என பலவற்றையும் நீக்கிவிட்டு பார்த்தால் அசலில் உண்மை வெளிவரும் என்பதுதான் நம்முடைய கருத்து. அதைத்தான் இங்கே முன்வைத்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தொடர்ந்து இவற்றை நீங்கள் கேளுங்கள், பாருங்கள். அதனால் உங்களுக்கும் சில சிந்தனைகள் தோன்றும். இவற்றை மேம்படுத்தக்கூடிய ஆவணங்கள் உங்கள் மூலமாகவும் சிலது கிடைக்கக்கூடும். கிடைத்தவற்றை ஒருங்கிணைத்தால் இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு புதியதொரு கோணத்தை நாம் கொண்டு வர முடியும். உலகத்தில் முதலில் தோன்றிய மனிதர் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நிறுவ வேண்டும். அவருடைய மார்க்கம் அல்லாஹ் கொடுத்த இஸ்லாம் தான் என்பதை நிறுவ வேண்டும். அந்த இஸ்லாத்தின் எச்சங்களாகத்தான் மற்ற மார்க்கங்கள் இருக்கிறது என்பதை நிறுவ வேண்டும். அதற்கான தரவுகளை முன்வைக்க வேண்டும். இப்படித்தான் நாம் சிலவற்றை முன்னெடுத்து இவற்றையெல்லாம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறோம், உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். கேளுங்கள், கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். அதுதான் எங்களை ஊக்கப்படுத்தும். அருமையானவர்களே, உங்களுக்கும் எங்களுக்கும் இதுபோன்ற விஷயங்களை புரிந்துணர்வை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளை தருவானாக என்ற துஆவோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இன்னும் சில ஆவணங்களை உங்கள் முன் கொண்டு வந்து வைக்க நாடுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.